இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டி அட்மிஷன் கல்வி உரிமை சட்டம் சம்மந்தமாக நீதிமன்றம் தற்போது முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆர்டி அட்மிஷன் இணையதள பக்கத்தை திறக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை நடப்பு கல்வியாண்டில் இதுவரை தொடங்கப்படவில்லை என்று சென்னை ஹைகோர்ட்டில் மறுமலர்ச்சி இயக்கத்தின் நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் கல்வி உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசு உரிய நிதியை தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டும், மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என கூறாமல் தனியார் பள்ளிகளுக்கு உரிய நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்க வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், தனியார் பள்ளிகள் இயக்குனர் குப்புசாமி ஆகியோருக்கு எதிராக மனுதாரர் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சாமிநாதன், லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தனியார் பள்ளிகள் இயக்குனர் தாக்கல் செய்த பதில் மனுவில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மறுத்ததால் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை, மாநில அரசு தனது பங்கான 40% நிதியை ஒதுக்க தயாராக உள்ள போதும் மத்திய அரசு 60% நிதியை ஒதுக்காததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த இயலவில்லை, இந்த ஹைகோர்ட் உத்தரவை ஒருபோதும் அவமதிக்கவில்லை என்று கூறியிருந்தார். அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல், கல்வி விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் சம பொறுப்பு உள்ளது, இருந்த போதிலும் மாநில அரசுக்கு எதிராக மட்டுமே கோர்ட் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது என்று வாதிடப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், கல்வியாண்டு தொடங்கி 2 மாதங்கள் கடந்த நிலையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்கள் விண்ணப்பத்திற்கான இணையதள பக்கத்தை இன்னும் திறக்காமல் இருப்பது ஏன், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினை காரணமாக மாணவர்கள் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டார். பின்னர் நீதிபதிகள் மாணவர் நலனை கருத்தில் கொண்டு கௌரவம் பார்க்காமல் ஆர்டி அட்மிஷனுக்கான இணையதள பக்கத்தை திறக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி நீதிபதிகள் தெளிவித்தனர். செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த கல்வி உரிமை சட்டம் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு இதற்கான அட்மிஷன் துவங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் ஆர்டி அட்மிஷன் சம்பந்தமாக தற்போதைய முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.